கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் 2 சாமுவேல் 22 தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். 2 சாமுவேல் 22 தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் உங்ககிட்ட சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுக்கு கேடகமாக இருக்கேன்னு சொல்கிறார். ஆமேன். இந்த மாதத்துக்கான வாக்கு தத்துவமும் உங்களுக்கு தராரு. விசுவாசிக்கிறீங்களா? அநேக காரியங்கள் குறித்து கலங்கி போயிருக்கீங்களா? இது என்ன ஆகும்? இந்த பலவீனம் நம்மளுக்கு வந்துடுமா? இல்லாட்டி இந்த பிரச்சனை நம்மளுக்கு வந்துடுமா? உலகத்தில் எவ்வளோ சுற்றும் நடந்துட்டுருக்கே, நம்மளுக்கு ஏதாவது ஆகிடுமா அப்படின்னு கலங்கி போய் பயந்து போயிருக்கிறீங்களே, உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உனக்கு கேடகமாக இருக்கேன். இது வரைக்கும் நான் உன்னை நடத்தினால இனிமேலும் உன்னை நடத்துவேன்னு சொல்கிறார். ஆமேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் அவங்கள பாதுகாத்து நடத்தி வந்தார் கர்த்தர். அதே கர்த்தர் தான் உங்களை பார்த்து சொல்றார், நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாரு, உனக்கு செஞ்சதெல்லாம் எல்லா ஆபத்துலேருந்து உன்னை காப்பாற்றி உனக்கு கொண்டு வந்திருக்கேன். இனிமேலும் அப்படிதான் உன்னை நடத்துவேன்னு உங்களுக்கு வாக்கு தரார். வாதி உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்கிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? பயப்படாதீங்க, கலங்காதீங்க. இத்தனை மாதம் நம்மளை நடத்தினார். இனி இருக்கிற மாதங்களும் காலங்களும் நம்மளுக்கு கேடகமாக இருந்து நம்மளை நடத்துவார். ஆமேன்.